ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தமிழ்நாட்டில் ஸ்ரீமுஷ்ணம் என்ற இடம். இந்த ஸ்ரீமுஷ்ணத்துல ஸ்ரீ வராகருக்கான பெரிய கோவில் உண்டு. அந்த கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தோட கரையில ஒரு அஸ்வத்தாம மரம், அதாவது அரச மரம் இருக்கு. இந்த அஸ்வத்தாம மரமும் இந்த குளமுமே இங்க வராகமூர்த்தி சுயம்புவா தோன்றி அவர் தன்னோட உடம்ப எப்படி ஷேக் பண்றார். அப்போ அவரோட வியர்வை துளியிலேந்து தோன்றினதாம் இந்த அஸ்வத்தாம மரப. பெருமாளே சொல்ற, நீ இங்கேயே இருந்து எல்லாரையும் நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இடத்துல பெரிய பழைய அந்த அஸ்வத்தாம மரத்தை சுத்தீர ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்கா. நம்ம உள்ள போய் சேவிக்கலாம். ஆனா அந்த சேவிக்கிறதுமே அதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா எப்பவுமே அது திறந்து இருக்கிறது இல்ல. அதோட டைம் அங்க எப்ப தரப்பான்றதை நம்ம கேட்டுட்டு போனா நல்லது. இந்த அரச மரத்துக்கு, அதாவது அதை சுத்திர காம்பவுண்ட், நம்ம என்ன பண்றோம், அதுக்குள்ள போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரைச்சு அந்த மரத்தோட பக்கத்திலே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் இந்த சன்னதி. இந்த சன்னதியில லட்சுமி நரசிம்மர் எழுதியிருக்கார். அவர் பக்கத்திலேயே வராகமூர்த்தி. வராகமூர்த்தி இங்க பார்க்கும்போது எப்படி இருப்பாருன்னா, அங்க கோவில்ல அந்த மூலஸ்தானத்துல எப்படி இருக்காரோ அதே மாதிரி. ஆனா ஆபரணங்கள் கவச்சங்கள்லாம் இல்லாம அவர் நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. பக்கத்திலேயே கருடாழ்வார் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், மத்வாச்சாரி இருக்கார். இவாலாம் இதெல்லாம் ஏழை பண்ணியிருக்கா. இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து இது பிரதர்ஷனம் பண்றதுக்கும் இடம் இருக்கு. இங்க நிறைய நாகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஏன்னா நிறைய தோஷங்கள் நீக்கிற இடம் இது அப்படின்னு சொல்றா. ரொம்ப அதிசயமான இடம். ரொம்ப கண்ணிலே ஜலம் உதத்து. இவ்வளவு ஒரு பழைய பழமையான இந்த மாதிரி நம்ம விஷயங்கள்லாம் இங்க வச்சுட்டு இருக்கோம், நம்ம தெரியாம இருக்கோமே அப்படின்னு ஒரு இதுவாகவும் இருந்தது. ஐயோ, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய இருக்கு நம்ம நாட்டுல, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இது அஸ்வத்தாம மரத்துல பக்கத்துல இருக்கிற, அதாவது நம்ம அந்த காம்பவுண்ட்குள்ளேயே நம்ம பாக்குறோம். காம்பவுண்ட் நான் சொல்றது அந்த அஸ்வத்தாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கட்டியிருக்கா. அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள போனான்னா இதை சேவிக்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே அங்க லட்சுமி நரசிம்மர் சன்னதி இருக்கு.